திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சாய்பாபா காயத்ரி மந்திரத்தை 9 முறை உச்சரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, பாபா மட்டும் ஒரே வழி. சாய் கடவுள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். அது நிச்சயமாக சிறந்த பலனை தரும். அதுவும் மிக குறுகிய காலத்தில் நீங்கள் கற்பனை செய்யாத அளவுக்கு இருக்கும். நாம் எந்த மந்திரத்தையும் நம்பிக்கையுடன் உச்சரிக்க வேண்டும். அதான் மிகவும் நல்லது. அது பலன்களை தரும். அதுபோல் பாபா நம் மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அவ்வளவுதான். நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது என்னுடைய இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று பாபா நமக்கு சொல்கிறார். எனவே பாபா சொன்னது போல் நாம் பாபாவின் மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஸ்ரீ சாய் காயத்ரி மகா மந்திரம், இது யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அங்கே துயரங்கள் நீக்கப்படுகின்றன, மகிழ்ச்சியும் பெருகும், 8 மடங்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பாபாவின் ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறும். நம்பிக்கையுடன் ஒரு முறை அதை உச்சரியுங்கள். நீங்கள் இரவு தூங்குவதற்கு செல்லும் முன்பு 9 முறையும், அதிகாலையில் எழுந்தவுடன் 9 முறையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அது என்ன மந்திரம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓம் ஷீரடி வாசாய வித்மகி சர்வ சித்திச தீமகி தன்னோ சாயி பிரசோதயாத். ஓம் ஷீரடி வாசாய வித்மகி சர்வ சித்திச்ச தீமகி தன்னோ சாயி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 9 முறை ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தினமும் 9 முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் விரைவில் குறைக்கப்படுவதை உங்களால் உணர முடியும். யாரும் உங்களுக்கு உதவ இல்லை என்று நீங்கள் எண்ணும்போது கடவுள் மட்டுமே ஒரே வழி என்று நீங்கள் நினைத்தாலும் பாபாவின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க முயற்சிக்கவும். அது நன்றாக வேலை செய்கிறதா என்றும் பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் யார் என்ன சொன்னாலும், யார் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனவே எந்த பயமோ அல்லது கவலையோ இல்லாமல் பாபாவின் பாதையை பக்தியுடனும் பொறுமையுடனும் பின்பற்றுங்கள். உங்கள் இலக்குகளை அடைய உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நம் பாபா எப்போதும் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். நாம் அவருடைய முழுமையான ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றவுடன் நமக்கு எதற்கும் ஒருபோதும் குறைவு ஏற்படாது. நாம் எதை விரும்பினாலும் அது ஒரு கணத்தில் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கும். எனவே நம் பாபாவை நம்பி அதை நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். ஆனால் ஒவ்வொரு சிறிய முடிவும், ஒரு சிறிய மாற்றமும் கூட மிகவும் நன்றாக இருக்கும். நாம் எந்த பலனையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த மந்திரம் நமக்கு மிகவும் நல்லது. அது இருக்கும் குழந்தையை ஒரு முறை சொல்லுங்கள். அது நிச்சயமாக சிறந்த முடிவாக இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் உங்களுடையவை அல்ல. வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. எங்களுக்கு உறவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எங்களுக்குள் உண்மையான நட்பு இல்லை. எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதை என்று நினைக்கிறோம். எங்கள் குழந்தைகள் எங்கள் பேச்சை கேட்பதில்லை. எங்கள் வீட்டில் எப்போதும் ஏதாவது ஒரு வகையான சண்டைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றன. சிலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். ஒருவரின் அதிர்ஷ்டம் பாதிக்கப்படும் என்று நினைத்து அந்த சந்தேகங்களால் அவர்களால் தூங்க முடியாது. இல்லையெனில் ஒவ்வொரு பிரச்சனை வீட்டிலும் சண்டை சச்சரவுகள். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள். ஏதாவது ஒரு உருவத்தில் யார் மூலமாகவது மன அமைதி இன்றி தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மன அமைதியை பெற விரும்பும் போது உங்கள் சண்டைகளில் எந்த சண்டையும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல விரும்பும் போது கூட நீங்கள் விரைவில் சிறந்த பலனை பெறுவீர்கள். ஒவ்வொரு இரவும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படுக்கச் செல்லுங்கள். குழந்தைகளை, காலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இப்போது நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள். அதனை நீங்கள் நன்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுவீர்கள். ஓம் சாய்ராம்.